Hello students, welcome to my MSQN. Today 10th standard maths la irukka important 2 marks தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல யூனிட் 6 ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். சோ எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் 6.5 வந்து பார்க்க போறோம். Prove that root of 1 plus cos theta divided by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். ஓகேங்களா? prove that சம்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஈஸியா வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். இப்போ root of 1 plus cos theta divided by 1 minus cos theta எக்ஸாம்பிள் 6.2ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி டிவைடட் வந்தா அப்படின்னா நம்ம வந்து கான்ஜுகேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே தாங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ 1 minus cos theta ஓட ஆப்போசிட் என்னது 1 plus cos theta is divided by அதே டேர்மை மறுபடியும் எழுதுங்க. இதுதான் வந்து கான்ஜுகேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். மற்றபடி வந்து அந்த டேர்மை வந்து அப்படியே தான் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 plus cos theta into 1 plus cos theta 1 plus cos theta the whole square. ஓகேங்களா? divided by a plus b into a minus b வந்து என்னது a square minus b square. ஓகேங்களா? 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான், மைனஸ் cos theta into cos theta cos squared theta. ஓகேங்களா? இப்போ நான் ரூட்லேருந்து என்ன செய்கிறேன், நான் வெளியில் வரணும். ஸோ அப்போ 1 plus cos theta the whole squareக்கு ரூட்டுக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும், 1 plus cos theta இருக்கும். இஸ் divided by 1 minus cos squared theta ஓட ஃபார்முலா என்னப்பா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 1 minus cos squared theta ஓட ஃபார்முலா sin square theta. ஸோ நான் இந்த டேர்முக்கு மட்டும்தான் நான் ரூட்டை வந்து கேன்சல் பண்ண முடியும். இந்த டேர்முக்கு வந்து ரூட் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே வந்து தனியாக ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்கொயர்டுக்கும் ரூட்டுக்கும் நியூமரேட்டர் வந்து கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 minus cos square theta வந்து sin square theta ரூட் sin square theta. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன செய்யணும், இப்போ வந்து 1 plus cos theta இந்த sin square thetaவை நான் ரூட்டை விட்டு வெளில எடுக்கும்போது என்ன ஆகும், sin theta ஆகும். ஓகேங்களா? அப்போது 1 plus cos theta divided by sin theta. இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படின்னா தனித்தனி டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 1 by sin theta plus cos theta by sin theta. டினாமினேட்டரை வந்து நான் என்னது ரெண்டு டேர்மாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். புரியுதுங்களா? 1 plus sin theta plus cos theta divided by sin theta. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் sin theta எதோட இன்வர்ஸ், cosecant theta ஓடது. ஓகேங்களா? ஸோ 1 by sin theta is a cosecant theta plus cos theta by sin theta என்னது tan theta. ஓகேங்களா? Hence proved. Thank you students.